பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கங்கண்ணா. இன்று நம்முடைய சைதாப்பேட் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்திருந்த அவதூறு வழக்குக்கு சாட்சியம் அளிப்பதற்காக இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருந்தோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2024 உயிரிழந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுமக்களுக்கான நிவாரண உதவி, பொதுமக்களுக்கு நம்முடைய ஆறுதல் எல்லாம் அந்த நேரத்தில் தெரிவித்திருந்தோம், களத்தில் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலராக கூடிய திரு RS பாரதி அவர்கள் ஜூன் 23ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அதற்கான சதித்திட்டத்தை தீட்டியது நான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக அந்த சதித்திட்டத்தை தீட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷச்சாராய சாவுல சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். 26 ஜூன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். காரணம், ஒரு மூத்த தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டிருந்தோம். அந்த 1 கோடி ரூபாயும் மாநில அரசுக்கு செலுத்தி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையத்திற்கு அந்த 1 கோடி ரூபாயும் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இரண்டும் அவர் செய்யாத காரணத்தினால வழக்கு தொடுக்கப்பட்டு இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து திரு RS பாரதிக்கு எதிராக சாட்சியம் என்று கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த முறை சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்த பொழுது திரு TR பாலு அவர்களை கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்த பொழுது என் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதனால் திரு TR பாலு அவர்கள் மீது மற்றும் ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு தொடுத்து இன்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திற்கு. திரு TR பாலு அவர்கள் மீது நாங்கள் இன்று மான நஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். திரு RS பாரதி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு இன்று சாட்சியம் கொடுத்திருக்கின்றோம். 2 வழக்கும் கூட முடித்துவிட்டு வெளியே வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.